தமிழ் வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். என்டிஏ கூட்டணியில பாஜகவுக்கு 27 தொகுதி ஒதுக்கிட்டாங்க. ஆனா இந்த 27 பேர் யார் யாரு அப்படின்னு ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்டது. உத்தேச பட்டியல்லாம் வெளியிட்டாங்க. ஆனா இருந்தாலும் இப்போ உத்தேச பட்டியலுக்கும் இதுக்கும் மாறுபாடா இருக்குது அப்படின்றதுதான் யதார்த்தமான உண்மையா இருக்கு அப்படின்னு சொல்ல போனா. ஆனா எடப்பாடி பழனிசாமி தீர்க்கதரிசியா? அவருக்கு எல்லாமே தெரியுது. அவருக்கு தெரியாம அணு கூட அசையாது அப்படின்னு மயிலாப்பூர்ல தன்னுடைய பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண எடப்பாடி பழனிசாமி தமிழிசை சவுந்தரராஜனோட தோன்றி என்ன பண்ணாரு, பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. தமிழிசை சவுந்தரராஜனுக்கு வாக்களிங்க அப்படின்னு சொன்னாரு. ஒருவேளை அவருக்கு பேப்பர் லீக் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அவரு தெரிஞ்சனால தான் தமிழிசை சவுந்தரராஜனை கூன் பண்ணாங்க. உடனே தமிழிசை சவுந்தரராஜன் அக்காவும் அதை சமாளிக்கிறது என்ன சொன்னாங்க, ஏங்க நான் தென் சென்னை வேட்பாளரா நாடாளுமன்றத்துல நின்னேன். சோ அதனுடைய பிரதிநிதியா என்ன பண்ணாங்க, என்ன கூப்பிட்டாங்க. மத்தபடி வேற ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே தமிழிசை சவுந்தரராஜன் அப்படியே பாலிசா என்ன பண்ணாங்க, மூடி மறைச்சாங்க. ஆனா சொன்னபடி அவங்க மயிலாப்பூர் தொகுதியில நிக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மையான ஒரு விஷயமா இருக்கு. இதுல ஒரு பெருந்தலைவர் பேரு விடுபட்டிருக்கு. அண்ணாமலை, பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை பேரு விடுபட்டிருக்கு. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப குறிக்கோளா இருந்தாருங்க. அவரு அடம் பிடிக்கிற குழந்தை. நம்ம ஒரு குழந்தைய ரோட்டு கடைக்கு கூட்டு போனா எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுது உருண்டு பெறல. நம்மளுடைய அப்பா அம்மா எல்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைக்கு அந்த பொருளை வாங்கி கொடுக்காம அந்த குழந்தை விடாது. அந்த அளவுக்கு அடம் பிடிக்கும், வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம குழந்தை ஆசைப்படுது, அதனால குழந்தைக்கு வாங்கி கொடுங்க. பாரு கழுது அழுது கத்தி கத்தி தொண்டலா போகுது, ஊழுது பெறலுது, வாங்கி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பாவோ இல்ல அம்மாவோ சொல்லுவாங்க. வாங்கிட்டு வந்து அந்த குழந்தை வந்து அப்புறம் சாதிச்சிடும். ஆனா அண்ணாமலை அந்த அளவுக்கு உழுத்து பிறண்டாரு, அழுதாரு. ஆனா சாதிக்க முடியல அப்படின்றதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கு. கோயம்புத்தூர் மாவட்டத்துல கவுண்டம்பாளையம் தொகுதியும் சிங்காநல்லூர் தொகுதி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, அடம் பிடிச்சாரு. பாஜக மேலிடத்துல போயிட்டு தொகுதியெல்லாம் பிரிக்கிறதுக்கு முன்னாடியே பாஜக மேலிடத்துல போயிட்டு, ஏங்க நீங்க எத்தனை தொகுதி அதிமுக கிட்ட வாங்குவீங்களோ வாங்க மாட்டீங்களோ, அது 5 தொகுதி வாங்குறீங்களோ 10 தொகுதி வாங்குறீங்களோ 40 தொகுதி கூட வாங்குங்க, எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது. கவுண்டம்பாளையம் தொகுதியும் சிங்காநல்லூர் தொகுதியும் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் என்ன பண்ணிருக்காரு, கையில ரிப்போர்ட்டை கொடுத்திருக்காரு. அந்த ரிப்போர்ட்ல அப்படி என்ன இருந்தது அப்படின்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. அப்போ கோயம்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதியில அண்ணாமலை அவர்கள் நிக்கிறாரு, தோக்குறாரு. தோத்துட்டு தேர்தல் ரிசல்ட் வந்ததுல அதுல வாக்கு சதவீதம் எந்தெந்த சட்டமன்ற தொகுதியா என்ன பண்றாரு, பிரிக்கிறார். எந்தெந்த சட்டமன்ற தொகுதியில இருந்து நமக்கு வாக்கு வந்தது அப்படின்னு பிரிக்கும் பொழுது கவுண்டம்பாளையம் தொகுதியும் சிங்காநல்லூர் தொகுதியும் இந்த 2 தொகுதியில இருந்து அதிகப்படியான வாக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. ஒருவேளை சட்டமன்ற தேர்தல் அப்ப நடந்ததுன்னா இந்த 2 தொகுதியில அவர் நின்னுந்தா ஜெயிச்சிருப்பாராம். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்காராம், வாக்கு என்ன பண்ணிருக்காரா, வாங்கியிருக்காரா சட்டமன்ற வாரியா பிரிக்கும் பொழுது. சோ அத கணக்குல வச்சு 2024 தேர்தல் வரும்போது இந்த 2 தொகுதியில என்ன ஒரு தொகுதியில நம்ம நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே என்ன பண்ணாரு, எல்லாமே பக்காவா பிளான் போட்டு செட்டிங் பண்ணி வச்சிட்டாரு. கவுண்டம்பாளையம் தொகுதியிலும் சிங்காநல்லூர் தொகுதியிலும் தன்னுடைய ஆட்கள் படைபலத்தை உள்ள இறக்கி செட்டிங் பண்ணி வச்சிட்டாரு. தேர்தல் நெருங்க போகும்போது வேலைகளை ரொம்ப துரிதப்படுத்திட்டாரு. ஆனா ரொம்பவே நம்பிட்டு இருந்தாரு, டெல்லி பாஜக சொன்னா எடப்பாடி பழனிசாமி கேட்க மாட்டார். ஏன்னா அவருடைய குடும்பி இங்க அமித்ஷா கிட்ட இருக்கு, அதனால அவர் என்ன சொன்னாலும் இங்க கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டுதான் ரொம்ப நம்பிக்கையா இருந்தாரு. இந்த 2 தொகுதியில எதனா ஒரு தொகுதி நம்மளுக்கு வருது, ஆனால் இறங்கி போய் வேலை செய்ய தன்னுடைய ஆதரவாளர்களை முடக்கி விட்டாரு. இப்படியா இருக்கும்போது டெல்லி பாஜக எடப்பாடி பழனிசாமி அணுகுறாங்க. ஏங்க நீங்க எத்தனை தொகுதினா ஒதுக்குங்க, எங்களுக்கு இந்த 2 தொகுதி மட்டும் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லும் பொழுது எடப்பாடி பழனிசாமி ரொம்ப குறிக்கோளா இருக்கிறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நாங்க சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறோம், எப்படிங்க கொடுக்க முடியும், எங்களுக்கு ஜெயிக்க வேண்டிய தொகுதி, எங்க ஜெயிக்கிற தொகுதியில உங்ககிட்ட கொடுக்க முடியாது, வேணா கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை ஒதுக்குறாங்க. கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில நான் நிக்கவே மாட்டேன் அண்ணாமலை அவர்கள் குறிக்கோளா இருக்கிறாரு. இன்னும் சொல்ல போனா அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை கேட்டுக்கொண்டதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி தரமாட்டேங்கிறாரு அப்படின்னு அவர் சொல்றாங்க. ஆனா அண்ணாமலை தரப்பு ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலை அண்ணை கேட்டுக்கொண்டதுனாலதான் எடப்பாடி பழனிசாமி தரல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. யோசிச்சு பார்த்தா இது உண்மையா இருக்கிறது கூட வாய்ப்புகள் இருக்கு. ஏன் அப்படின்னா 2024 நாடாளுமன்ற தேர்தல் நடக்கும் பொழுது அப்போ பாஜக மாநில தலைவராக இருந்தவர் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணியில் இருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலை அவர்களும் எந்த அளவுக்கு எதிரும் புதிருமா இருந்தாங்க, எளியும் புடையுமா இருந்தாங்க அப்படின்ற விவகாரம் எல்லாமே நம்மளுக்கு தெரியும். அண்ணாமுடைய கை ஓங்கி இருந்ததுனால எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில இருந்து விலகி வராரு. எடப்பாடி பழனிசாமி போனா என்னங்க, நான் இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி பாஜகவுக்கு தெம்பு கொடுத்து அந்த தேர்தல 11% கொண்டு வராரு. எடப்பாடி பழனிசாமி கீழே தள்ளுறாரு. சோ எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் போயிருக்குமா இல்லையா? சோ எடப்பாடி பழனிசாமி இது எனக்கான டைம், நான் இறங்கி அடிக்கிறேன், தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு விடாப்பிடியா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு கூட நம்மளால யூகிக்க முடியுது. ஆனா எடப்பாடி பழனிசாமி டெக்னிக்கலா அடிக்கிற தர முடியாதுங்க, நாங்க சிட்டிங் எம்எல்ஏ, நாங்க எப்படிங்க தர முடியும், விட்டெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரு, கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் தொகுதியும் தாப்பக்கம் வச்சுக்கிட்டு கோயம்புத்தூர் வடக்கு தொகுதி மட்டும் கொடுக்குறாரு. அண்ணாமலை அவர்கள் ரொம்ப கராரா சொல்லிட்டாரு, இந்த 2 தொகுதியில ஒரு தொகுதி கொடுத்தா நான் நிக்கிறேன், இல்லாட்டி தேர்தலில் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இதனிடையில தான் வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் ஆகுது, அதுல அண்ணாமலை பேரு விடுபடுது. சோ இதனால கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்க அதிமுக வேட்பாளர்கள் எல்லாருமே
அண்ணாமலை வீட்டை நோக்கி என்ன பண்றாங்க போறாங்க. ஏன் போறாங்கன்னா பயம். அண்ணாமலைன்னா பயம். ஏன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்துல இருக்கிற தொகுதியில நமக்கு யாருன்னா உள்ளடி வேலை பார்த்துட்டு போறாங்க பாஜகவுல. ஏன்னா கொங்கு பெல்ட் நீங்க எடுத்துட்டீங்கன்னா அண்ணாமலையோட கண்ட்ரோல்ல இருக்குது அப்படின்றதுல எந்த வித மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அவர் பாஜக மாநில தலைவரா இருக்கும்போது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் போட்டாரு. சோ கொங்கு பெல்ட்ல அண்ணாமலை அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்களை இறங்கி வேலை செய்வாங்க, இல்லாட்டி இறங்கி வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு அதிமுக வேட்பாளர்கள் நம்புறதுனால கோயம்புத்தூர் மாவட்டத்துல எங்கப்பா நம்மளுக்கு உள்ளடி வேலை பார்த்துட போறாங்க, அதனால அண்ணாமலை எப்பயோ நம்ம போய் சந்திச்சு அவர் நம்ம பாக்கெட்டுக்குள்ள போட்டு வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே வீட்டுக்கு படையெடுத்தாங்க. சோ எஸ்பி வேலுமணி கூட அண்ணாமலையை போய் சந்திக்க போறதா ஒரு தகவலும் இருக்கு. எஸ்பி வேலுமணி தான் அதிமுக கோட்டை கோயம்புத்தூர் அப்படியே என்ன பண்ண போற அலேக்கா மடிச்சு என்ன பண்ண போறேன் எடப்பாடி பழனிசாமி கொடுக்க போறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் ஏன் பாக்கணும்னா அண்ணாமலை அந்த பயம் இருக்கணும் சார் அப்படின்னு அறிஞ்சுதான் சோ அண்ணாமலையை இறங்கி போய் பார்த்திருக்கிறாங்க அதிமுக வேட்பாளர்கள். என்னதான் அதிமுக கிட்ட ரெட்டலை சின்னம் இருந்தாலும், எடப்பாடி பழனிசாமி பொதுச் செயலாளர் இருந்தாலும், அதிமுக அப்படின்ற ஒரு பிராண்ட் இருந்தாலும், அண்ணாமலை இருந்தாதான் இங்க கோயம்புத்தூர் மாவட்டத்தில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்றத அவங்க நம்புறதுனாலதான் அண்ணாமலையை போய் சந்திக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதனிடையில இந்த தேர்தல்ல நான் நிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு விடாப்படியா இருந்தாரு. இது அண்ணாமலை ஆதரவாளர்களுக்கு ஒரு ஏமாற்றம் தான். இத காரணமா வைத்து பல தொகுதிகள்ல அண்ணாமலை ஆதரவாளர்கள் உள்ளடி வேலை பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சோ இதெல்லாம் சரி செய்யணும், அண்ணாமலையை சமாதானப்படுத்தணும், அண்ணாமலை ஆதரவாளர்களை நம்ம சரி செஞ்சோம்னா இது ஒரு சந்திப்பின் மூலமா தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சென்னைக்கு வருகிற மோடி அவர்கள் அண்ணாமலையை சந்திக்க போறதா ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா அண்ணாமலைக்கான என்ன பவர் அப்படின்றது அமித்ஷாவை இங்க பாத்துட்டாரு, மோடியும் அவர் பாத்துட்டாரு. 2 பேரும் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதும் அண்ணாமலை அப்படின்னு பேரு கேட்டோடனே மேடையில கேட்ட எந்த அளவுக்கு கைத்தட்ட இருந்தது, சத்தம் இருந்தது எல்லாமே உங்களுக்கு தெரியும். சோ அண்ணாமலையை நம்ம இழக்க கூடாது, அண்ணாமலையை பகிச்சிக்க கூடாது அப்படின்ற ரேஞ்சுக்குனால அண்ணாமலையை எப்பவுமே நம்ம கூட வச்சுக்கணும்பா அப்படின்ற ரேஞ்சுக்கு சோ அண்ணாமலையை மோடி அவர்கள் சந்திக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் பரவிட்டு இருக்கு. இதை தவிர்த்துட்டு இதை தவிர்த்து பாஜகவின் 27 வேட்பாளர்களும் இங்க தேர்தலில் நின்று ஜெயிப்பாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. பொறுத்திருந்தா பார்க்கணும் என்ன நடக்கணும் ஏது நடக்கணும். ஏன்னா அண்ணாமலை ஆதரவாளர்கள் நம்ப முடியாதுங்க, இப்படியே இருப்பாங்க அப்படியே இருப்பாங்க, ஆதரவா இருப்பாங்க எதிராகவும் செயல்படுவாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தை பார்க்க வேண்டியது இருக்கு. இதை பத்தியோட கருத்து நம்ம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.